Hello, welcome to CodeNest and welcome to Python Masterclass. இந்த கோர்ஸில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபுல்லானா லிட்ரலி ஃப்ரம் தி பேசிக்ஸ் ஒரு பிகினருக்கு தேவையான பேசிக் ஸ்டஃப் எல்லாமே கவர் பண்ணப்படும். அண்ட் ஆல்சோ பேசிக்ஸ் முடிச்சக்கப்புறம் இப்போது கரண்ட் டைமில் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் பைத்தானோட பில்டின் லைப்ரரிஸ் யூஸில் இருக்குது. நிறைய இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் எல்லாத்த பற்றியுமே செப்பரேட்டான வீடியோஸும் வரும் ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி இல்லை பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் பற்றின வீடியோஸ் ஃப்யூச்சர்லேயும் வரும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயம் பண்ணியிருக்கணும். ஒன்று பைத்தான் டவுன்லோட் பண்ணணும். மேலே தெரிகிற இந்த சைட்டுக்கு போய்ட்டு பைத்தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே போய் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி இங்கே பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர்னு இருக்குது, இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அடுத்து கோடிங் என்விரான்மெண்ட். நீங்கள் எந்த கோடிங் என்விரான்மெண்ட்டில் கோட் பண்ணிங்கனாலுமே சேம் ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுனால மற்ற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கோட் பண்ணும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் விண்டோஸ் இல்லாமல் வேறு எதாவது பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா கூட இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வேறு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டேட்டா அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபங்க்ஷனை சிம்பிளாக மேனிப்புலேட்டிங் டேட்டா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதில் நம்ம டேட்டா மேனிப்புலேஷன் தான் பண்ண போகிறோம். அது டேட்டா ஸ்டோரிங்காக இருக்கலாம், அதாவது மாடிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா டெலீட்டிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி இன்னும் வெரைட்டி ஆஃப் சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம் டேட்டாஸில். சிம்பிளாக இப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபங்க்ஷனை. ஸோ அப்போ இதிலிருந்தே டேட்டாவை டிஃபைன் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ண முடியுதோ, அதாவது ஸ்டோரிங், மாடிஃபைங், டெலீட்டிங் இதெல்லாம் பண்ண முடியுதோ அது எல்லாமே டேட்டான்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டேட்டான்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் லெட்டர்ஸ், சென்டென்சஸ் இது எல்லாமே டேட்டாஸில் தான் வரும். ஸோ இந்த டேட்டாஸை பைத்தான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானோட 4 பேசிக் டேட்டா டைப்ஸ் இந்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். அந்த 4 என்னென்னா இன்டீஜர் டேட்டா டைப், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப் அண்ட் கடைசியாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த 4 தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். இன்னுமே சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது நம்ம ஃபர்தர் லேட்டரான இந்த கோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம பைத்தானில் ரெப்ரசன்ட் பண்ணுறது இன்ட் அப்படிங்கிற கீவேர்டில் ரெப்ரசன்ட் பண்ணுற இன்டீஜர் டேட்டா டைப்பை. ஸோ இதில் எல்லா ஹோல் நம்பர்ஸுமே வரும், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில் ஆல் டெசிமல் நம்பர்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். ஆல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெசிமல் நம்பர்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். அண்ட் பூலியன் டேட்டா டைப்பில் 2 வேல்யூ தான், அது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லிட்டு லேட்டரான இந்த கோர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் கடைசியாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறது எனி லெட்டராக இருக்கலாம், இல்லை எனி சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், சென்டென்சஸாக இருக்கலாம். ரெண்டுமே நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை தான் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ பேசிக் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தா பைத்தானில் இவ்வளோ தான். ஸோ நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டரில் தான் நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிற எல்லா ஃபைலையுமே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எதர் இங்கே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம், அரல்ஸ் இங்கே ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் அந்த ஃபோல்டர் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே ப்ரௌஸ் பண்ணி போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலில் தான் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபைல் க்ரியேட் ஆகிரும். இப்போ நம்ம இந்த ஃபைல் நேம் பண்ணணும். ஸோ நேம் உங்கள் இஷ்டம் தான், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் பைத்தான் டியூட்டோரியல்னு வச்சுக்கிறேன். ஆனால் கடைசியில் .py அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் மறந்துடாதீங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு இது ஒரு பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. இப்போது என்டர் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் நம்ம பைத்தான் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது கண்டெய்னர்ஸ் மாதிரி. கண்டெய்னர்ஸ் எப்படி நம்ம ஏதாச்சும் திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுறோமோ, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள்ஸை டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த வேரியபிள்ஸ்க்கு நேமும் இருக்குது, அந்த நேமும் நம்ம தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த கோடில் இந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை யூஸ் பண்ணணும்னா டைரெக்டாக அந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணாமல் நம்ம இந்த வேரியபிளோட நேமை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நிறையா இருக்குது. லைக் ஒருவேளை அந்த டேட்டா ரொம்ப பெருசாக இருந்தால்
எல்லா இடத்துலையும் அந்த டேட்டாவை அந்த பெருசாக யூஸ் பண்ணாமல் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த சின்ன வேரியபிளோட நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன் ஆஃப் தி யூஸ். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலைன்னா பைத்தானில் நிறைய விஷயங்கள் பண்ணவே முடியாது. நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் எழுதுகிற நிறையா கோட்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்க அந்த கோட்ஸ் எழுதி எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கே இந்த வேரியபிள்ஸோட யூஸ் புரியும். ஸோ இப்போ வந்துட்டு டேரெக்டாக நம்ம எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். ஸோ இந்த வேரியபிளோட நேமை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள் நேமிங் ரூலில் சிம்பிளாக பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் அண்டர்ஸ்கோர் தவிர எந்த கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அதை தவிர நார்மல் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் 1 ஆர் நேம் _1 இது எல்லாமே ஒரு வேலிட் வேரியபிள் நேம் தான். அண்ட் வேரியபிள் நேம் வந்துட்டு ஒரு நம்பரால் ஸ்டார்ட் ஆக முடியாது. இதர ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோரால் மட்டும்தான் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆக முடியும். லைக் _நேம் ஆர் ஜஸ்ட் நேம், அது அப்பர் கேஸாக கூட இருக்கலாம், நேம் எப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பர் அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் இப்படி வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த கோடிங் என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு இந்த எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுது. இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் த கோடிங் என்விரான்மெண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, இது இன்னொரு ரூல். அண்ட் இன்னொரு ரூல் வந்து பார்த்தா, இப்போ நேம் அப்படின்னு நான் என்ன லோவர் கேஸ்லேயும் எழுதியிருக்கேன். அண்ட் இப்போது என்ன மட்டும் அப்பர் கேஸில் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ என்னதான் இது ரெண்டுமே நேம்னு ஸ்பெல் பண்ணாலும் சேம் வேர்டாக இருந்தாலும் லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸாக இருக்கிறனால இது ரெண்டுமே வேறு வேரியபிள்ஸ் தான். பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் சேம் வேர்டை லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸில் எழுதினாலும் அது வந்துட்டு சேம் வேர்டு கிடையாது. பைத்தான் பொறுத்த வரைக்கும் அது 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ நேம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது ஒரு வேரியபிள், நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள். அண்ட் நேம் லோவர் கேஸ் என்ல எழுதுனா இது இன்னொரு வேரியபிள். இது ரெண்டும் சேம் கிடையாது. அண்ட் இது இன்னொரு ரூல் டு கீப் இன் மைண்ட் பை கிரியேட்டிங் அ வேரியபிள். அண்ட் ஃபைனலி கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது ஐடென்டிஃபயர்ஸ். அதாவது இந்த ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்னென்னா, நம்ம இங்கே என்ன நேம் வைக்கிறோம், வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபயர்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்துட்டு ஒரு கீவேர்டாக இருக்கக்கூடாது. கீவேர்டு அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் அதில் சில வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குன்னு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு அதை வச்சு தான் நம்ம கோட் எழுதுவோம். அது சர்டைன் மீனிங் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சொல்லும். இந்த வேர்டு பார்த்தா இந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார், இஃப், இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸை நீங்கள் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நேம் இது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே பைத்தானில் வந்துட்டு ஈக்குவல் டு தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு இருக்க வேல்யூ, லைக் இப்போ நான் இங்கே 20 கொடுக்குறேன். இந்த ரைட் சைடு இருக்க வேல்யூவை அந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு என்ன வேரியபிள் இருக்கோ அங்கே ஸ்டோர் பண்ணும். அதுதான் வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க். லைக் இப்போ நான் வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிளில் 20 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி நேமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேர் தான் ஸ்டோர் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு 20 சொன்னேன். ஸோ பேர் ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம பேர் கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் ரிமெம்பர், ஒரு சென்டென்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸை டபுள் கோட்ஸ்குள்ளே தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் இங்கே வந்துட்டு கோட் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்படியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம், அங்கே ஒரு 20 ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் பூலியன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அங்கே வந்துட்டு ட்ரூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் ப்ரீவியஸாக சொன்ன எல்லா டேட்டா டைப்ஸையுமே இந்த வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட் அவுட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரமாக என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொன்னேன். பட் இது உண்மையாலுமே இந்த ஒர்க்கிங் நடக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பற்றி சொல்கிறேன். ஸோ பைத்தானில் அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பராந்தசிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த பராந்தசிஸ்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும்
parenthesisக்குள்ளே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே உங்களுக்கு டெர்மினலில் நீங்கள் டைப் பண்ணுற விஷயம் விசிபிளாக தெரியும். லைக் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கோடை ரன் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் தான் வந்துட்டு நம்மளோட டெர்மினல். ஸோ இங்கே டெர்மினல் போட்டிருக்கு. இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ இங்கே பிரிண்ட்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது அப்படியே அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கோட் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அண்ட் திரும்ப ரன் பண்ணிங்கன்னா கூட அண்ட் அடுத்த லைனில் உங்களுக்கு திஸ் இஸ் ஃப்ரம் கோட் நெஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நேம், ஏஜ், பூலியன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டாவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் கோட்ஸ் தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு கோட் நெஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் நெஸ்ட்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 வேரியபிள் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஏஜ் அப்படின்னு போடுறேன், ரன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் பூலியன் அண்ட் ரன் பண்ணுறேன். நான் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். இதுதான் அவுட்புட் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிளுக்கு இன்புட் தான் வாங்க போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. அதனால ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். லைக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் டேரெக்டாக வேல்யூ கொடுக்க போகிறதில்ல, நான் கொடுக்க போகிறதில்ல, பட் யூசர் கொடுக்க போகிறாங்க. அதாவது நம்மளே இந்த டெர்மினலில் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இன்புட் அப்படிங்கிறது தான் இங்கே இன்புட் ஃபங்க்ஷன். சேம் அதே நேம் தான். திரும்ப பிரிண்ட் ஃபங்க்ஷன் நிறைய பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன இன்புட் வாங்கணுமோ யூசர்கிட்ட அந்த ஃப்ரேஸை இங்கே கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து யூசர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் இது இன்புட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்டர் த கோர்ஸ் நேம் அப்படி நீங்கள் கொடுத்தோம்னா இப்போது என்டர் த கோர்ஸ் நேம்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த கர்சர் விசிபிளாக இருக்குது கரெக்டாக. இப்போ வந்துட்டு நம்ம கோர்ஸ் நேம் வந்துட்டு இன்ஜினியரிங், இங்கே கிளிக் பண்ணிட்டு கர்சர் இருக்கா, இன்ஜினியரிங்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த கோர்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஸ்டோர் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு திரும்ப நம்ம அவுட்புட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் ஃபங்க்ஷனில் பிரிண்டில் போயிட்டு கோர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ரன் ஆகும். திரும்ப வந்து நம்மளுக்கு இன்புட் கேட்கும். நான் வந்துட்டு திரும்ப இன்ஜினியரிங்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ என்டர் கொடுத்தா அண்ட் அடுத்து பிரிண்ட் இந்த லைன் ஆஃப் கோட் ஒர்க் ஆகி நம்மளுக்கு இன்ஜினியரிங்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இதை வச்சு நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நம்மளோட கோடோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் டேட்டாஸை வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம், அண்ட் வேரியபிள்ஸ்க்கு இன்புட் வாங்கினோம், பட் மாடிஃபை பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ அந்த டேட்டாஸை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் டூல், ஒரு பேசிக் டூல் தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட டேரெக்டாக கோடில் போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஏ, அதில் 50 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டைப்பில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸும் ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அதில் வந்துட்டு ஏ நார்மலாக வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் தான். இப்போ 15 பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே வெறும் ஏக்கு பதிலாக ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர், அதாவது இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட ஒரு டைப்பு. அண்ட் இப்போ ப்ளஸில் வந்துட்டு 50 கொடுக்குறேன். இப்போ நார்மலாக
நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் படி ஏல 50 இருக்குது. ஸோ 50 + 50 100ன்னு பிரிண்ட் ஆகணும். அண்ட் எஸ் 100ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இது சிம்பிளி அடிஷன் ஆப்ரேட்டர். அண்ட் அதே மாதிரி மைனஸ் யூஸ் பண்ணோம்னா இது சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ 50 - 50 0ன்னு பிரிண்ட் ஆகணும். குட். அண்ட் மைனஸுக்கு பதிலாக நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள். ஸோ ஸ்டார் மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது 50 × 50 நம்மளுக்கு 2500ன்னு பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். 15 × 5 215 பிரிண்ட் ஆகணும். எஸ், ஓகே. இப்போ வந்துட்டு டிவிஷன். இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இப்போ 50/5 நம்மளுக்கு வந்துட்டு 10 அப்படின்னு அவுட்புட் வரணும். ஸோ 10 அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இது போக இது பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் பார்க்குற ஆப்ரேஷன். ஸோ இது போக என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மாடுலோ. ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்கன்னா மாடுலோ ஆப்ரேட்டர்னு அர்த்தம். இது வந்து நம்மளோட ரிமைண்டரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போது 50 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 10 அப்படிங்கிற கோஷன்ட் கிடைக்குது. பட் அண்ட் ரிமைண்டர் 0. அதனால் இப்போ நம்மளுக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகும். இதே 50 வரல்ஸ் இங்கே 12ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 12 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு குவாஷன் 2 கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ரிமைண்டரும் 2 கிடைக்கும். அண்ட் அந்த ரிமைண்டர் மட்டும் இப்போது இந்த ஆப்ரேட்டர் பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அண்ட் அதுவும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மாடுலோ ஆப்ரேட்டர். பேசிக்காக ஒரு 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை பிரிண்ட் பண்ண போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு வந்துட்டு டபுள் ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் சிம்பிள். அண்ட் ஆல்சோ சிம்பிளிசிட்டிக்காக நான் ஸ்மாலர் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே 2 அண்ட் இங்கே 3. ஸோ எக்ஸ்போனண்ட்டில் வந்துட்டு என்னென்னா எக்ஸ்போனண்ட்டோட லெஃப்ட் சைடு இருக்கிறது பேஸ், ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸ்போனண்ட். இப்போ என்ன மீனிங்னா ஏல 2 இருக்கனால இது 2 டு த பவர் 3. 2 டு த பவர் 3 8. ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ 8 அப்படிங்கிறது இப்போ ரிட்டர்ன் ஆகணும். 8 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அண்ட் கரெக்டாக 8ன்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. அண்ட் ஃபைனல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோர் டிவிஷன். ஸோ நார்மல் டிவிஷனுக்கு சிங்கிள் ஃப்ரண்ட் ஸ்லாஷ், ஃப்ளோர் டிவிஷனுக்கு டபுள் ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் டிவிஷனில் ஒருவேளை டெசிமல் வேல்யூஸ் அவுட்புட் வந்துச்சுன்னா அந்த டெசிமல் வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் இங்கே 5 அப்படின்னு ஏல வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் டிவைடட் பை 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2.5ன்னு பிரிண்ட் ஆகணும். ரன் கொடுத்தோம்னா 2.5ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒருவேளை டெசிமல் வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா டிவிஷனில் அது அப்படியே அந்த டெசிமல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு நார்மல் டிவிஷன். இதே இந்த இடத்துல நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். 2.5ல் அந்த 0.5 அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு 2 மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் ஃப்ளோர் டிவிஷன். இப்போ 2ன்னு ஆன்சர் வரணும். அண்ட் 2ங்கிறது டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது நீங்கள் எந்த மாதிரி இதை வேணாலும் எடுத்துக்கலாம். லைக் இப்போது வந்துட்டு 7 / 2 3.5. பட் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறதுனால டெசிமல் டேர்மை இது நெகேட் பண்ணிடும். அதனால் 3 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பைத்தானில் இருக்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் டைப் வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அன்லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இது வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு நியூமரிக் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிற ரெண்டே வேல்யூ வந்துட்டு பூலியன் வேல்யூஸ் தான். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 பூலியன் வேல்யூஸ் மட்டும்தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டேரெக்டாக கோட்லேயே நம்ம பார்த்துடலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதே ஏங்கிற வேரியபிளில் 7ங்கிற வேரியபிள் இருக்கட்டும். அண்ட் பிரிண்டில் இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் லெஸ் தேன். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது லெஸ் தேன் 2 அப்படின்னு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஏ அப்படிங்கிறது 7 லெஸ் தேன் 2 ஆனால் இல்லை. ஸோ இல்லைங்கிறனால ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிருக்கும். அண்ட் அது பிரிண்ட் ஆகிருக்கும். இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். கிரேட்டர் தேன். இப்போ ஏ கிரேட்டர் தென் 2 அப்படிங்கிறது 7 கிரேட்டர் தென் ட்ரூ, விச் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னால பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் 2
ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லெஸ் தென் பார்த்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதில் என்னென்னா எதர் அது லெஸ் தெனாக இருக்கலாம். ஐ மீன் 7 அப்படிங்கிறது இங்கே 7 இருக்குது. ஸோ 7 வந்துட்டு 2க்கு கம்மியாக இருக்கலாம், ஒரு 2க்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம். ரெண்டுமே இருந்தாலும் ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ லைக் நான் இங்கே வந்துட்டு 7 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது ஏவும் இந்த வேல்யூவும் ஈக்குவல், 7 ஈக்குவல் டு 7. ஸோ இது ஆப்வியஸ்லி ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் ஆல்சோ நான் இங்கே வந்துட்டு 9 கொடுக்குறேன். இப்போ 9 கொடுத்தாலும் வந்துட்டு 7 இஸ் லெஸ் தென் 9, இப்போவும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ நம்மளுக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆக போகுது இங்கே. பட் இப்போ நான் வந்துட்டு எனிதிங் லெஸ் தென் 7 கொடுத்தேன்னா இங்கே ஃபால்ஸ் ஆகும். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஸ்டில் 7ஆக இருந்தால் ஈக்குவல் அப்படிங்கிறனால ட்ரூ தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ட்ரூ பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு 6 அப்படிங்கிற 7க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூ கொடுத்தாலும் இங்கே ட்ரூ பிரிண்ட் ஆகும். பட் ஒருவேளை 7க்கு எச்சாக கொடுத்தோம்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ நார்மல் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் இது எல்லாமே. பட் சிம்பிள்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போது ரெண்டு வேலை ஈக்குவலாக செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு சிம்பிள். ரிமெம்பர், சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் டு தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இப்போ டபுள் ஈக்குவல் டு போடும்போது இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூவும் 8ம் ஈக்குவலானு செக் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஏ 7. ஸோ 7 வந்துட்டு 8க்கு ஈக்குவல் இல்லை. இப்போ ஆப்வியஸ்லி ஃபால்ஸ் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபால்ஸ்னு டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நான் அதை 7ன்னு மாற்றினேன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் தேர் இட் இஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபைனல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு வந்துட்டு நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அண்ட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டருக்கு லிட்டரலி ஆப்போசிட் தட். இப்போ இங்கே 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. கரெக்ட், ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் அண்ட் ட்ரூ பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இங்கே 7 கொடுத்தேன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ். ஸோ 7 நாட் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகுது. அண்ட் அவ்வளோதான், நம்ம எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றியுமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்க்க போகிற தேர்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு நடுவில் ஒர்க் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு அரித்மெட்டிக் வேல்யூஸ்க்கு நடுவில் ஒர்க் ஆகி ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரெண்டு பூலியன் வேல்யூஸ் நடுவில் ஒர்க் ஆகி அனதர் பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் a = 7 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்க மாதிரி b = 5 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ a ≠ 7 இது வந்துட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போகுது. பிகாஸ் a 7 ரெண்டு சேம் வேல்யூ அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னொரு ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். அது வந்துட்டு a <b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மாற்றிக்கலாம். a <b அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டு வேல்யூஸுக்கு நடுவில் ரெண்டு ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. இப்போ ரெண்டு ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்ட் அப்படின்னு சிம்பிளாக டைப் பண்ணால் போதும். ஸோ ரெண்டு ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேஷன் a <b வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் a <b அப்படிங்கிறது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்கும்போது அண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா அண்ட் ஆப்ரேட்டரில் ட்ரூ ரிட்டர்ன் ஆகணும்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ எய்தர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு இங்கேயுமே லெஸ் தேன் கொடுக்குறேன். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் ஆப்வியஸ்லி அண்டுமே ஃபால்ஸாக இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது அண்டில் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்மளோட ரெண்டு ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இப்போது ரெண்டு ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருக்கனால இப்போ நம்ம கோட் ரன் பண்ணோம்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆயிரும்.
ஸோ இதுதான் AND ஆப்ரேட்டர். நம்ம யூஸ் பண்ண ரெண்டு ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், மற்ற எல்லா டைமுமே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர் ஆப்ரேட்டர். சிம்பிள் வேர்ட்ஸில் ஆர்னு டைப் பண்ணணும். ஸோ ஆர் எப்படின்னா எய்தர் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அன்லெஸ் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், ரெண்டு ரிலேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், மற்ற எல்லா டைமுமே ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருக்குது, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ட்ரூ பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஒன்றை மட்டும் ஃபால்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ ரன் பண்ணோம்னா ட்ரூ தான் வருது, பிகாஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அது போதும் ஆர் ஆப்ரேட்டருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சு, A<B, A>B, 7<5. நம்மளுக்கு இப்போது ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவையில்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப பேரான்சிஸ்குள்ளே A<Bன்னு போடுறேன். ஸோ A>B ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே நம்ம வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்மளோட பூலியன் வேல்யூவை இன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரூ இருந்தால் அது ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூவாக மாற்றும். இப்போது இங்கே வந்துட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ இருக்குது, நாட் இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு மாதிரி ஒரு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். எஸ், ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ட்ரூவாக மாற்றணும்னா A<B வந்து ட்ரூ அண்ட் நாட் ஆப்ரேட்டர் வந்து இது இன்வெர்ட் பண்ணிடும், அப்போ இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் இன்னொரு கீ திங் என்னென்னா, AND அண்ட் ஆர் வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நடுவில் ஒர்க் ஆச்சு, பட் நாட் வந்துட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ பொதுவாக ஆப்ரேட்டர் வந்துட்டு என்ன வேல்யூஸில் ஒர்க் ஆகுதோ அதை வந்துட்டு ஆப்பரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நாட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஆப்பரண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற in this case true அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து ஆப்ரண்ட். அந்த ஆப்ரண்ட் மேலே ஆப்ரேட் ஆகி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது ஒரே ஒரு ஆப்ரண்ட் மேலே வேலை செய்கிறனால இது வந்து யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஆர் அண்ட் அதெல்லாம் ரெண்டு ஆப்ரேட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால அது பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். அண்ட் ஆல்சோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தது வந்துட்டு ரெண்டு ஆப்ரண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் அது எல்லாமே பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஸோ நான் இங்கே இது ஒன்று கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்துட்டு இந்த வேரியபிளோட வேல்யூவை மாற்ற போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா B இப்போ 5ன்னு இருக்குது. இப்போ நான் B = 10 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ பியோட வேல்யூ 5லேருந்து 10 மாறிடுச்சு. B அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 5லேருந்து 10ஆல் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதே ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே வந்துட்டு B அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்குது, அதனால் இன்வெர்ட் பண்ணி நாட் ஆப்ரேட்டர் இன்வெர்ட் பண்ணி ஃபால்ஸ் பிரிண்ட் ஆச்சு. இங்கே ஏற்கனவே ஃபால்ஸ் தான், ஏன்னா B 10ஆக மாறிடுச்சு, அதனால் 7 > 10 அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆயிரும். அண்ட் ஆஃப்டர் தட் நாட் ஆப்ரேட்டர் அதை இன்வெர்ட் பண்ணும்போது ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும், இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரன் பண்ணோம்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஒரு ட்ரூ இருக்குது. அண்ட் அவ்வளோதான், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒரு டைப்ஸ்னு சொல்லலாம். எல்ஸ் இது வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் ஆர் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக நம்ம பார்த்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்க 7ங்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற A அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கு, மேப் பண்ணியிருக்கு, ஸ்டோர் பண்ணியிருக்கு அதில். ஸோ இதோட டைப்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போது 7 ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், A += 5. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னா, ஏல ஏற்கனவே இருக்க 7 அப்படிங்கிற வேரியபிள் கூட 5 அப்படிங்கிற வேரியபிளை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா A = A + 5. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஷார்ட்டாக இப்படி எழுதியிருக்கோம். இதுக்கு தான் இந்த ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
பேசிக்கலி நார்மல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆன ஈக்குவலுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா அதை வந்து ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இப்படி மீன் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே 7 இருக்க வேல்யூவையும் 5ஐயும் ஆட் பண்ணி தென் திரும்ப 7 இருக்க வேல்யூ கூட ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 7 + 5 ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 12ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். 12 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் இப்போது. ஓகே, சாரி, நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு 7ன்னு மேப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே ஒரு ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இது 12 ஆயிடுச்சு. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ திரும்ப ஒரு 5 ஆட் ஆகி அது 17 ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ நம்மளுக்கு 12ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வேறு என்னென்ன அசைன்மெண்ட் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சப்ராக்ஷன் தான். நான் மைனஸ் சிம்பிள் போடுறேன். இப்போ வந்துட்டு 7 வந்து 7 - 5 versus 2 இங்கே ஏல ஸ்டோர் ஆகிருக்கும். 2ன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் இதே மாதிரி எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் நீங்கள் இங்கே போடலாம். அண்ட் அது எல்லாமே சேம் ரிசல்ட். நீங்கள் என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போட்டாலுமே அது இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. சாரி, ஸோ என்ன அரித்மெட்டிக் நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இங்கே போட்டாலும் அது இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரன் பண்ணோம்னா 35 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கும். அண்ட் இங்கே // போட்டால் டிவிஷன். ஸோ 1.4 அப்படிங்கிற இந்த வேல்யூ ரிட்டன் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வேணாலும் போய்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து. ஸோ இன்னும் ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது, அதான் வந்துட்டு டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் நம்ம யூனரி பைனரி பார்த்தோம். ஒரு ஆப்ரேண்டில் ஆப்ரேட் ஆகிற ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் 2 ஆப்ரேண்டில் ஆப்ரேட் ஆகிற ஆப்ரேட்டர்ஸ். ஸோ 3 ஆப்ரேண்ட்ஸ் வச்சு ஆப்ரேட் ஆகிற ஒரே ஆப்ரேட்டர் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் தான். பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கூட அந்த ஆப்ரேட்டர் வந்து ரிலேட்டபிளாக இருக்கனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஆப்ரேட்டர் பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த டாபிக் கூட சொல்லும்போது இன்னுமே நல்லா அந்த ஆப்ரேட்டர் பற்றி உங்களுக்கு புரியும். ஸோ இதோட இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சு அந்த ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணி கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். டேட்டானா என்னென்னு பார்த்தோம், பைத்தான் எப்படி டேட்டா டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வேரியபிள்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதோட நேமிங் ரூல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் த பேசிக் 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். தி arithmetic, relational, logical and shorthand assignment operators and also ternary operators பற்றின இன்ட்ரோ மட்டும் பார்த்தோம். ஸோ ternary operators and further part of பைத்தான் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது பைத்தானோட பேசிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்துட்டு பைத்தான் வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் ஆல்சோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.